ஹல்லேலூயா. வாருங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் செல்லுவோம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. We exalt your name on high, Lord. I'll sing praises to your name. Oh Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. I'll sing glory to your name. Oh Lord, glory to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. போற்றி பாடுகின்றேன் நான் தேவா உந்தன் நாமத்தை. தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. மகிமை செலுத்துகிறேன் தேவா உந்தன் நாமத்தை. தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. ஜெபிப்போம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து புகழ்ந்து பாராட்டி மேன்மைப்படுத்தி உம்முடைய பிரகாரங்களுக்குள்ளே நாங்கள் இந்த நாளை பிரவேசிப்பதற்கு நீர் வழியை உண்டு பண்ணியதற்காக உமக்கு நன்றி. ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தியதற்காக நன்றி. உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நாங்கள் உணர்ந்து அறிந்து ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரும் நீர் வழிநடத்த, எங்கள் மேல், எங்கள் சபையின் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உலாவி உம்முடைய நாமத்தை எங்களிலே நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு
ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே அப்பா ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே சுவாசக்காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே சுவாசக்காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக. சிறுவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும். வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வெடிக்கும்படி உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே
சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவமனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவமனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவமனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவமனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவமனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கே மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம். என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம். தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம். தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளிப்பவரே ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். Oh Jesus, blessing and honor, glory and power to your name. துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. ஆராதனை
பலி உமக்கே ஆராதனை பலி உமக்கே ஆண்டவரே இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்த இயேசு, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. அப்பா, உமக்கே எல்லாம் மகிமை செலுத்துகிறேன். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே ஆண்டவரே இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே ஆண்டவரே இயேசுவுக்கே. வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை பிடித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் ஜீவன் தந்தவரே, எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் மரம் நீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் மரம் நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு கனத்தை மகிமையை செலுத்துகிறோம். ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே ஆண்டவரே இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. எஸ் லார்ட், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாறிடாத என்னேசரே, துதிக்கு பாத்திரரே. அவரை பார்த்து சொல்லுவோம், மாறிடாத என்னேசரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிக்கின்றோம்
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், நமஸ்கரிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் ராஜா. உமக்கு துதி, உமக்கு மகிமை, உமக்கு கனம், உமக்கு சகலமும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை படைத்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய பிரியத்தை வைத்து வருகிறவரே, உமக்கு கோடி கோடான ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, என் கர்த்தரைய காலத்திலும் என் நேரத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம், சிந்தை முழுவதிலும் உம்முடைய துதி தங்குவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய ஜீவனை இந்த நாளில் எங்களுக்கு உண்டு பண்ணியதற்காக நன்றி. அந்த ஜீவனை கொண்டு நாங்கள் வாழும்படி நீர் கிருபை கொண்டதற்காக நன்றி ராஜா. நாளுக்கு நாள் எங்களுக்கு தேவையானவர்களை நீர் போஷித்து, ஆண்டவரே, எங்களுக்கு உடையை கொடுத்து, எங்களுக்கு பாதுகாப்பை நீர் கொடுத்து, தங்க வேண்டிய இடத்தை நீர் அளித்து வருவதற்காக, எவ்வளவா எங்களை நீர் நேசிக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றி. இந்த அவசர காலங்களிலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பத்திரமாய் வைத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே செய்து வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஆண்டவரே, இந்த இக்கட்டான நாட்களிலே, நெருக்கடியான சூழ்நிலையிலே நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு எங்கள் ஒவ்வொரு நீர் காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்கே செல்லுவோம்? உம்மிடத்தில் மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டென்று நாங்கள் விசுவாசிப்பதனால உண்மையில் நாங்கள் சாய்ந்தும் சார்ந்தும் இருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், குறைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உமக்கு பிரியமில்லாதபடி நாங்கள் ஜீவித்திருப்போமானால் எங்களை தயவாக மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி ஏவருளி எங்களை தூய்மைப்படுத்தும், சுத்திகரியும் ராஜா. உம்முடைய பரம சித்தத்தில் எங்களை ஒவ்வொரு நீர் வைத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் கோவிட் சூழ்நிலை நாங்கள் மறுபடியும் கொண்டு வருகிறோம் அப்பா. மக்கள் கஷ்டப்படுவதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் தேசம் பலவிதமான குழப்பங்களிலே காணப்படுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அரசியல், தேசத்தின் தலைமைத்துவம் ஆண்டவரே, எங்கே பார்த்தாலும் பயம், ஏக்கம், சந்தேகம், இப்படி போன்ற அனுபவங்களில் நீர் தேவனாய் இருக்கிறீர். நீர் அமைதியாக இருந்து நான் உன் தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்லுவதே போல ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எங்கள் சிந்தையை கொண்டு, எங்கள் இருதயத்தை கொண்டு உமக்கு முன்பாக நாங்கள் அமைதியாக இருக்கையில் எல்லா சூழ்நிலையும் நீர் மேற்கொள்வீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் சபையிலே சிலர் இந்த கோவிட்னாலே பாதிக்கப்பட்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறோம், ஏனோக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சுகத்திற்காக, லூமினாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பாஸ்டர் தேவராஜ் அவருடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஸ்டீவன் விமலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தந்த இடத்துல உம்முடைய ஆறுதல் தேவைப்படுகிறதோ அங்கே அந்த ஆறுதலை, ஆற்றுதல், தேற்றுதலை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். சிறு பிள்ளைகள் கொண்டு, வாலிபர்கள் கொண்டு, இளமுதியோர் கொண்டு, வயது கடந்தவர்களை கொண்டு நீர் காத்து கொள்ளும்படி, தாங்கிக் கொள்ளும்படி, பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சபை ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீர் கிருபை கொடுத்து வருவதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இதோ உம்முடைய பாதத்திலே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை மருந்துகளிலும் வைத்தியத்திலும் அல்ல ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை உமக்குள் மாத்திரமே ராஜா. கர்த்தர் தேவன் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறபடினால், எங்களுக்கு அந்த உற்சாகம், எங்களுக்கு அந்த பலன் இருக்கிறபடினால் நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம். கூடவே வருகிற யெகோவா ஷம்மா எங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவதே போல பூமியிலும் செய்யப்படுவதாக.
அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா
காத்துக்கொள்வி யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 ஹல்லேலூயா. மறுபடியும் இவ்விதமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அடியேனுக்கு சில குறைகள் இருந்த போதிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் பலம் கொடுத்து வருவதற்காக அவருக்கு நன்றி. இந்த ஆராதனை கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தங்கும்படி நான் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். இதோ நான் சில அறிவிப்புகளை கூறுகிறேன். நம்முடைய சபை ஊழியங்கள் வழக்கம் போல் நடைபெறும். இந்த நாளிலே ஆராதனைக்கு பிறகு வாலிபர்கள் ஒரு விசேஷித்த ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார்கள். ஃப்ளீ என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சி நம்முடைய மாநாட்டின் அளவிலே தயாரிக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இது சுமார் 5-6 வாரங்கள் ஒவ்வொரு மாதம் நம்முடைய சபை வாலிபர்களை எடுத்து நடத்துவார்கள். அவர்களுக்கு நான் ஆலோசனையாய் இருப்பேன். இன்றைக்கு முதல் பாடம் நடைபெறும். எல்லா வாலிபர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி நம்முடைய ஜீவே குழு கூட்டங்கள் நடைபெறும். அதிலையும் அந்தந்த கூட்டங்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி நம்முடைய ஜெப ஊழியம் நடைபெறும். அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் உங்களை அழைக்கிறோம். நான் மறுபடியும் கூறுகிறேன், பிரியமானவர்களே, இந்த திறப்பின் வாசலிலே இந்த குறிப்பிட்ட காலத்திலே நாம் காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. We need to think out of the box. We need to think as though the destiny of our nation is in our hands. That serious you must take our prayer and pray for our nation. அடுத்த வாரம் 8ஆம் தேதி மிஷன்ஸ் அருட்பணி ஞாயிறன்று நாம் அனுசரிப்போம். அதே வேளையிலே அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு பிறகு நம்முடைய இளமுதியோர் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று சபையாருக்கு அறிவிக்கிறேன். We shall observe Missions Sunday next Sunday on the 8th, and it will also be the MYF AGM after the service. அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி அதுக்கு அடுத்த வாரம் நம்முடைய வாலிபர்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெறும். MYF AGM on 15 August. இந்த வாரம் பிறந்த நாட்கள்
Ann Tanswilan, Soundari, Nancy Albonzo, Simon Ellen. ஜெப குறிப்புகளுக்காக பிரியமானவர்களே நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம் சபையிலே ஏனோக், ஜெனிஃபர், ஐஸ்வர்யா என்கிற ஒரு சகோதரி, பாஸ்டர் தேவராஜா அவருடைய உதவியாளர் பாஸ்டர் ஸ்டீவன் விமால் இவர்கள் குளுவாங் பாலோ சபைகளிலே பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். பாஸ்டர் தேவராஜுடைய மகளுக்காக COVID-19 ஜெபம் செய்வோம். லூமினா என்கிற பிள்ளையாண்டால் ஜோஷுவாவுடைய மகள், இவர்கள் பிபியிலே சார்ந்தவர்களாக இருந்தார்கள். சுகம் அவங்க கிட்னி கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறபடினால் அந்த மகளுடைய சுகத்திற்காக ஜெபம் செய்வோம். இந்த நாட்களிலே பலர் இந்த COVID-19 வேக்சினேஷன் தடுப்பூசி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். பலருக்கு சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பலர் ஸ்மூத்தாக சேல் பண்ணுவாங்க. இருந்த போதிலும் இந்த வேக்சினேஷன் தடுப்பூசி காரியங்களிலே கர்த்தர் நம்முடைய மக்களை காத்து கொள்ளும்படி அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாருங்கள், நாம் சத்திய வசனத்துக்குள்ளே செல்லுவோம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களோடு பலர் மூலமாய், பல ஊழியக்காரர்கள் மூலமாய் நீ இடைப்பட்டு வருகிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் மறுபடியும் தியானிக்கையில் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படி, நீர் இடைப்படும்படி, நீர் குறுக்கிடும்படி நாங்கள் ஜெபிப்பதோடு உம்முடைய வார்த்தையின் மேல் நாங்கள் காத்திருந்து அதன் மூலமாய் புறப்பட்டு வருகிற உம்முடைய தெய்வீக பூர்ணமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று உம்முடைய மகிமைக்கென்று ஜீவிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். பிரியமானவர்களே, நாம் அறிந்த வண்ணமாக பல வாரங்கள் நாம் இந்த நெருக்கடியான ஆபத்து காலங்களிலே தேவன் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்பதை குறித்து பல செய்திகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, தேவன் தொடர்ந்து நம்மை காத்து ஆதரித்து வருவதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செய். இன்றைக்கு கூட அதே வகையில் ஒரு செய்தி, அதாவது கஷ்ட காலங்களில் நாம் விசுவாசத்தை காத்து கொள்வது எப்படி என்பது. Keeping our faith in difficult times like this. And the text is taken from Romans chapter 8 in English, Romans chapter 8, 35 and 37. தமிழிலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். ஆக இந்த நெருக்கடியான காலங்களிலே நாம் பலவிதத்திலே சோர்வு, பலவிதமான அழுத்தல், பலவிதமான ஏமாற்றங்கள் போன்ற வேலையில்லாத சூழ்நிலை, பொருளாதாரம், குடும்பங்களிலே சில கஷ்டம், இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்த போதிலும் இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய விசுவாசம் தளராதபடி, நாம் விட்டு விலகாதபடி எப்படி நாம் காத்துக்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். சில சமயத்தில் நமக்கு நேரிடுகிற இந்த நெருக்கங்கள் ஏதோ இருளிலே ஆண்டவரை பார்த்து நாம் கூப்பிடுவதைப் போல, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எங்கே இருக்கிறீர் என்று நாம் கேட்பதைப் போல அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு வரக்கூடும். ஆனால் ஒரு காரியம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சகல காரியங்கள் கர்த்தரால் கூடும். வசனம் சொல்லுகிறது, நாம் வெற்றி சிறந்தவர்கள் மேலே உள்ளவர்களாய் இருக்கிறோம். நமக்கு நேரிடுகிற இந்த யுத்தங்கள் எல்லாம் இயேசுவானவர் யுத்தம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். We need to just see in faith that Jesus has won all the battles in our lives, in the past, in the present and in the future. And therefore, as the word says,
Even in this situation, we are more than conquerors. Hallelujah! Isn't that a great comfort and assurance for us? சில காரியங்கள், முதலாவது நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால், பத்திரமாய் வைத்துக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய சொந்த மனதை, இருதயத்தை அல்லது சிந்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Firstly, we need to examine our hearts. Proverbs 4:23 says, keep your heart with all diligence and faith. Start with me. At some other time I said start with God. But in the context of keeping our faith, start with me. Search yourself. Okay? The circumstances will not change. இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரியமானவர்களே, அது ரொம்ப நாள் மாற்றப்படுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நம்முடைய மனப்பக்குவத்தை இந்த சூழ்நிலையிலே நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஏர் ஏஷியா ஒரு பேர் என்ன, மேனேஜர் டோனி ஃபெர்னாண்டஸ் அவர்கள் நேற்று ஒரு வீடியோவில், ஒரு பேட்டியில் அவர் சொன்னார், ஆமாம் எங்களுடைய கம்பெனி ஏர் ஏஷியா கம்பெனி ரொம்ப நஷ்டமாக இருக்குது. ஏர் ஏஷியா ஒரு காலத்தில் அவ்வளவு லாபம் சம்பாதித்தது. இப்போ பலருக்கு நாங்கள் கடன் கொடுக்க வேண்டியதாய், கடனை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் சொல்லுகிறார், அதுதான் சூழ்நிலை. அதை பார்த்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலைப்பட்டால் சூழ்நிலை மாறிடுமா? மாறாது. நிச்சயமாக ஒரு காலத்தில் மாறும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய மனப்பக்கம் ஒரு பாசிட்டிவ், சரி பிரச்சனை இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறது, அதில் எப்படி நாம் தொடர்ந்து அதை கை கொள்ளலாம், மேற்கொள்ளலாம் என்பதை பார்க்கிறதை விட நாம் சோர்ந்து விடக்கூடாது, அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. அப்போ நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். We should not be discouraged at the circumstances. Just now I told you that we are more than conquerors, for Jesus Christ has won the battle. And therefore it's the mindset that we don't take it as a fatalistic view. Oh, finish, everything finish. That should not be the situation. We need to be positive in our outlook in life and be open to change. Even in the given circumstances, God will help us to change our mindset. Allow the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய மனப்பக்குவத்தை சரியான விதத்தில் நடத்தும்படி நாம் இடம் கொடுப்போம். இரண்டாவது ஒரு காரியம், உங்கள் விசுவாசத்தை இந்த காலங்களிலே காத்துக்கொள்வதென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். Meditate on God's word. Joshua 1:8. Meditate day and night to prosper and succeed. இரவும் பகலும் தியானி, உன் வழியை வாய்க்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சூழ்நிலை யோசுவா மோசேக்கு பிறகு இஸ்ரவேலுடைய வழிநடத்தல் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்கிறார், யோசுவா இந்த ஜனத்தை நீர் வழிநடத்த உமக்கு வெற்றி, உனக்கு சேமம், உனக்கு நான் ஜெயத்தை கொடுக்க இருக்கிறேனால் முதலில் என்னுடைய வார்த்தையினை இரவும் பகலுமாய் நீ தியானிக்க வேண்டும். You must be consistent in holding on to the word of God. Meditate on it day and night. God speaks to Joshua in the context where he takes over the role of Moses' leadership in leading the people, and God reminds him, Joshua, in order for you to succeed and prosper, meditate on my word, wait upon it, keep it in your heart, carefully observe to obey the instructions given in the word. வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற, காண்பிக்கப்பட்டிருக்கிற அந்த வழிநடத்தல், அந்த குறிப்புகள், நீ அதை கீழ்ப்படிவதற்கு நீ இடம் கொடு என்று பார்க்கிறார். ஆக
இந்த சூழ்நிலையிலே பல காரியங்கள் மாறி இருக்கிறது இல்லையா? A lot of things have changed in these circumstances. We have the new normal. Now new normal is already old normal. We have SOP. நாம் செய்ய வேண்டிய சில நிபந்தனைகள் செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த இக்கட்டான காலத்தில் நமக்கு சில குறிப்புகள், சில சட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் மாறி நேரத்துக்கு நேரம் மாறி MCO இருக்குது, EMCO இருக்குது, PKPD இதெல்லாம் இருக்குது. நேரத்துக்கு நேரம் சூழ்நிலைக்கு சூழ்நிலை இது மாறுகிறதா இருக்கிறது. சூழ்நிலை மாறினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை மாறாதது. மாறுகிற சூழ்நிலையிலே மாறாத என் வார்த்தையின் மேல் நீ உறுதியாய் நின்றுகொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In a changing situation, in a changing world, God reminds Joshua, God reminds you and me to stand fast in the unchanging word of God. Changing world, unchanging word of God. மூன்றாவது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். Pray with faith. Mark 11:24. Whatever you ask when you pray, believe that you receive them. ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதல்தான் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய சபையிலே ஜெபம் எவ்வளோ முக்கியம், எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு வகித்து வருகிறேன். இந்த ஜெபம் என்பது ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவை பலப்படுத்துகிறது. இந்த ஜெபம் என்பது பிறருக்காக நாம் ஜெபம் செய்யும் பொழுது பிறர் வெளியே காண்கிற மக்கள், கஷ்டப்படுகிற மக்களிடத்தில் அந்த கஷ்டங்களை நாம் அடையாளம் கொள்ளுகிறோம். Prayer not only builds my relationship with God, when I pray for others, it also identifies their sufferings, their pain, their anguish as we go along. எனக்கும் கஷ்டம் இருக்கிறது, பிறருக்கும் கஷ்டம் இருக்கிறது என்பதை குறித்து ஜெபத்தில் ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்கும் பொழுது அதை நாம் அடையாளம் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அப்படியே இழுத்து கொள்ளுகிறோம். We draw God's blessings when we pray. We draw from His resources when we pray. In the face of adversity, spend time in prayer. கஷ்ட காலங்களில் மாத்திரமல்லாமல் உடைய சந்தோஷ நேரங்களும் கூட கர்த்தருடைய குறிப்பான தேவைகளை சந்திக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பிலிப்பியர் 4:19. God will supply all your needs according to the richness of His grace. அவருடைய இரக்கத்தின், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தில் உன்னுடைய தேவைகளெல்லாம் நீர் ஜெபிக்கும் பொழுது உனக்கு சந்திக்க செய்வார். Ask the Father in Jesus' name. John 16:23. நாம் ஜெபிக்கும் பொழுது யோவான் 16:23 சொல்லுவதை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படுகிறது. மார்க் 11:24. ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு பெறுவீர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். Mark 11:24. Pray in faith. When you pray, that you receive the answer to your prayers. It doesn't matter how God answers, but He still answers. ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி அவர் பதில் கொடுக்கிறாரோ, மறுமொழி கொடுக்கிறாரோ, அது வேற விஷயம். ஆனால் அவர் எந்த விதத்தில் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். மார்க் 11:25 நீ ஜெபிக்கும் பொழுது பிறருடைய தப்பிதங்களை நீ மன்னித்து ஜெபிக்க வேண்டும். Forgive others before you pray. God doesn't answer the prayer of an unforgiving heart. மன்னிக்க முடியாத இருதயம் உள்ளவருடைய ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டார். முதல்ல அந்த தடையை நீங்கள் எடுத்து போட்டு ஜெபிக்க வேண்டும். Pray in the Spirit. Romans 8:26.
நீங்கள் ஜெபித்து 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 கண்ணீரோடு வேதனையோடு விண்ணப்பத்தோடு ஜெபித்து ஒவ்வொரு சமயத்தில் அடுத்த கட்டம் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த ஜெபத்தை தொடர்ந்து உங்களுடைய நாவிலே உங்களுடைய உடலில் வைத்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜெபத்தில் நடத்துவார். It is when you pray fervently and persistently, you pray with heaviness of heart and you keep on praying. There may come a time when you don't know what to pray next. The words don't seem to come out from your mouth at that point because you are spiritually linked with the Father. The Holy Spirit intervenes and puts the right words in your lips, on your mouth and tongue to continue praying. And that is how you can keep your faith during these hard times. அப்படியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளலாம். நான்காவது காரியம் பிரியமானவர்களே, உன் சிந்தையை புதுப்பித்துக்கொள். You want to keep your faith? Renew your mind every day. Romans 12:2, be transformed by the renewing of your mind. ரோமர் 12:2 உங்கள் மனம் அல்லது சிந்தை புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பார்க்கிறோம். Our thinking influences how we feel and behave. நம்முடைய சிந்தை பெரும்பாலும் பிரியமானவர்களே, நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எப்படி நாம் சிந்திக்கிறோம், எப்படி நாம் ஜீவிக்கிறோம் என்பதை காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் பொழுது, தேவனுடைய பரிசுத்த சித்தத்திலே நாம் காணப்படும் பொழுது, நம்முடைய சிந்தை அவருடைய சிந்தைக்குள்ளே, பிலிப்பியர் 2:11 இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. Paul writes in Philippians 2:11, he says there, let the mind of Christ dwell in you. And therefore, God will shape your thinking. அப்போ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்றால் இயேசுவானவர் சிந்திப்பது போல, இயேசுவானவர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இந்த கஷ்ட காலங்களில், இந்த பாடுகளை பார்த்து அவர் எப்படி சிந்திப்பார், அப்படி நாம் சிந்திப்போமானால் தேவன் நம்மை விசுவாசத்தை காத்துக்கொள்வார். And therefore, negative feelings like sadness, resentment, anger will all be dealt with. அப்படியே கிறிஸ்துவின் சிந்தையிலே நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள்களை நாம் அவ்விதமாக நடத்துவோமானால் நம்மிலே காணப்படுகிற குறைவுபாடுகள், கோபங்கள், விசனங்கள், எரிச்சல்கள், இவைகளெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார். பாருங்க, இந்த கஷ்ட காலத்தில் ரொம்ப எரிச்சல் வரும், கோபம் வரும், ரொம்ப பலவிதமான பாருங்கள். இப்போ என்ன கேட்டிங்கனாக்கா, எனக்கு இந்த கோவிட் சூழ்நிலையை பார்த்து எனக்கு ரொம்ப கோபம். நான் 2 முறை தடுப்பூசிலாம் போட்டுட்டேன். கர்த்தர் எனக்கு ஜுரம் ஒன்றும் கொடுக்காம நல்ல விதமாக காத்துக்கொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மக்கள் கஷ்டப்படுவதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விசனமாக இருக்கிறது. அப்புறம் அது வேற, நம்முடைய அரசியல் பாருங்கள், இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் எப்படி நடக்குது பார்லிமெண்ட். அங்கோங்க சொல்லியிருக்கிறாரு, இந்த பார்லிமெண்ட் நீங்கள் சந்திக்கும் பொழுது முதலாவது மக்களுடைய தேவைகளை குறித்து, இந்த கோவிட்-19 சூழ்நிலை குறித்து, அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து நீங்கள் அதை குறித்து பேசுங்கள், அதை குறித்து நீங்கள் விவரிங்கள். அதை விட்டுவிட்டு அதை போடும் பொழுது எனக்கு ரொம்ப கோபம் வருகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், அவருடைய சிந்தை நமக்குள் இருக்கும் பொழுது சூழ்நிலை மாறாமல் இருந்தாலும் கூட நம்முடைய மனப்பக்குவத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். All this happening seems to be so evil, so cruel and so bad. But look at the life of Joseph in Genesis. When finally in Genesis 48, 49, 50, when the brothers are reconciled to him, Joseph says, and this is quoted in chapter 37 and 39 to 50, he says, you thought evil of me, but God used that evil for good
and he had supplied for the people of Israel. யோசேப்பு சொல்லுகிறார் தம்முடைய சகோதரரிடத்தில், நீங்கள் ஒரு வேளை எனக்கு செய்தது தீமையாக இருந்திருக்கக்கூடும். வியாபாரிகளிடத்தில் விட்டு நான் அடிமையாக இருந்து சிறைச்சாலையில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் ஒரு வேளை நீங்கள் எனக்கு செய்த தீமையாக இருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலை, அந்த தீமையான சூழ்நிலை ஆண்டவர் எடுத்து நம்முடைய தகப்பனுடைய கோத்திரம் இந்த இந்த சூழ்நிலையில், இந்த கஷ்டமான, இந்த கொடுமையான சாப்பாடு இல்லாத, ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில் என்னை வைத்து உங்களை காப்பாற்றும்படி அந்த தீமையை நன்மையாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். Who knows? God is going to use this evil called COVID-19 into something good out there somewhere. Say hallelujah. யாருக்கு தெரியும்? நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தைக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளும்படி ஒருவேளை கர்த்தர் தீமையாய் இருக்கிற இந்த COVID-19 நன்மையாய் ஒரு நாள் மாற்றக்கூடும். அது வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது, நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை தேவனுக்குள், நம்முடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் கட்ட வேண்டும். We need to build up our faith in God. Mark 9:23, all things are possible to him who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிற இந்த சூழ்நிலை பெருமானவர்களே, ஒரு தகப்பனார் தம்முடைய மகனுக்காக ஜெபிக்கும்படி, அந்த மகனுக்கு பேச வராது, அவர் இயேசுவினிடத்தில் வந்து என் மகனுக்கு சுகம் கொடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம், மகனுடைய விசுவாசத்தை விட தந்தையாருடைய விசுவாசம் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நாம் ஜெபிப்பது மாத்திரமல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞாபகம் இருக்கட்டும், கர்த்தரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஒரு கல்லை ஆகாரமாய் மாற்றி நமக்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. God is a God of possibilities. He can turn a stone into bread to feed you. He is a God of miracles. And therefore you must claim by faith that God is still doing miracles in our lives today. நம்ம இந்த கஷ்டமான காலத்தில் ஒவ்வொரு நாளும் உயிரோடு சுகத்தோடு இருக்கோமானால் அது கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற அவருடைய கிருபை நிறைந்த அற்புதம். Say amen. By faith I believe that each day is a gift of God, gift of life from God, and I move on from one level of faith into another level of faith, a greater level of faith. இப்படி ஆண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலையை என்னை வழிநடத்தி வருகிறாரானால் என் விசுவாசம் ஒரு அளவிலிருந்து இன்னும் தொடர்ந்து உயர்வான ஒரு அளவுக்கு செல்ல வேண்டும். பிரியமானவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், என் கர்த்தர் மேற்கொள்ளுவார். Hebrews 11:1, எபிரேயர் 11:1, declare the promise of God. தேவனுடைய வாக்குகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ கர்த்தர் இந்த நெருக்கடியான காலத்தில் அவர் ஒன்றும் செய்யாமல் இல்லை, தொடர்ந்து அவர் கிரியை செய்து வருகிறார். ஆறாவது காரியம், விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு அவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். Offer praise and thanksgiving to God. 1 Thessalonians 5:18, everything give thanks. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், செலுத்துங்கள் என்று பவுல் 1 தெசலோனிக்கர் 5:18 அவர் கூறுகிறார். Praise him anyway. Praise him for joy. Praise him for sorrow. கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய கை இப்போ முறிந்து 3 வாரம் ஆகுகிறது.
ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, ஒரு கையில் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் என் மனதிலே இது ஒரு மாம்சத்திலே ஒரு குறைவாக இருந்தாலும் கூட நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இல்லை. கர்த்தரை துதிக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஒரு தடையை அவர் கொடுத்துருக்கக்கூடும். Praise and worship God in every situation, in your hurdles, in your difficulties, in the adverse situation all around you, this COVID-19 situation. Something good is going to come out of the government, all those revelations about wrongdoings are coming out. ஒருவேளை யாருக்கு தெரியும், இந்த அரசியலோடு இருக்கிற இந்த குழப்பத்தின் மத்தியிலே ஒரு நன்மை வரக்கூடும் என்பதை குறித்து கர்த்தரை துதியுங்கள். இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே லார்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் COVID-19 இல்லையா? எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த COVID-19 கிருமிக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்வதற்கு ரொம்ப கஷ்டம்தான். இருந்த போதிலும் கர்த்தர் ஆளுகை அவர் ஆட்சி செய்கிறபடினால் அவருக்கு நன்றி மேல் நன்றி எல்லா சூழ்நிலையிலும் நாம் செலுத்த வேண்டும். நாம் அவரை துதிக்க 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 நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு ஊக்குவித்தல் வருகிறது. We encourage ourselves when we praise and worship God. நாம் அவரை துதிக்கும் பொழுது சத்ருவான் ஓடி விடுகிறான். The more you praise, the more you worship God, the enemy will shudder and run. பிசாசு எதிர்த்து நீள் அவன் ஓடி விடுவான். துதித்து கொண்டே இருங்களேன். சாத்தான் அவனுடைய சேனை நம்மை நெருங்க முடியாது. நம்முடைய விசுவாசத்தை அவன் கலக்க முடியாது. தேவனை நாம் துதித்து பாராட்டும் பொழுது நாம் அவரை பிரியப்படுத்துகிறோம். God is always pleased with our praise and worship. Hebrews 11:6 without faith it is impossible to please God. நமக்கு விசுவாசம் இருக்கிறபடினால்தான் கர்த்தரை நாம் துதிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை நாம் துதிப்பது கஷ்டமான காரியம். ரிசீவ் ஜீசஸ் கிஃப்ட் ஆஃப் பீஸ். எவ்வளவு நாம் கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். யோவான் 14:27 இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார், என் சமாதானம் உங்களோடு தங்குவதாக. கடைசியாக ஒரு 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. Nurture your spirit, soul and body. உன் ஆவி ஆத்மா சரீரம் வளர்த்தல் செய். That means in these difficult situations in life, to keep your faith, nurture your soul, your body, your spirit and your mind. மனுஷன் முழுவதிலும் நீங்கள் வளர்த்தல் செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். சிலர் இந்த நெருக்கடியான காலத்தில் சரீரத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிலர் ஆவி சோர்வடைந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய ஆத்மா ரொம்ப பாரம் கொண்டு வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிற அளவில் இருக்கிறார்கள். சிலர் சிந்தையிலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பலர் இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். So everybody seems to be affected in some way or another in the spirit. Very depressed, a spirit of depression. Their soul is so heavy laden. Their mind is so perturbed, and that drives some of them to commit suicide. And some of them are affected in their bodies, getting sick. All these things need to be rectified. இந்த 4 பகுதிகளையும் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும், பலப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், வளர்த்தல் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அது தடை என்னாதபடிக்கு நாம் எல்லோரும் காத்துக்கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவல், இமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் டொமைன்ஸ். So build strong connections with God. ஆண்டவரின் ஆவி ஆத்ம சரீரம் சிந்தை முழுவதிலும் நாளுக்கு நாள் புதுப்பிக்கும்படி உங்கள் விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தூண்ட வேண்டும். இந்த சோர்வு வருகிற சமயத்தில்
நாம் சில சமயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பல தவறான முடிவுகளும் நாம் எடுக்கிறோம். ஆனபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5:7, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். Cast your anxieties upon the Lord, for he cares for you. That takes faith. It takes faith to cast our burdens upon the Lord and to believe and trust that he cares for you in this situation. You follow me? இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் மேல் நம்முடைய பாரம் சகலமும் அவர் மேல் நாம் வைக்கும் பொழுது அவர் என்னை ஆதரிக்கிறார் என்பதிலே அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். And therefore change our mindset to positive self-enhancing thoughts. And we have been facing this challenge for more than a year, running into the second year, and God will continue to guard us and keep our faith. 2வது வருஷத்துக்குள்ளே நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளோ நாள் போகுதுன்று தெரியாது. உங்களுக்கு ஊழியக்காரனாகிய நான் கொடுக்கின்ற ஆலோசனை, உங்கள் விசுவாசத்தை கர்த்தருடைய கையிலே நீங்கள் வைத்து அவர் அதை பத்திரமாய் காத்து கொள்ளும்படி நாம் ஜெபம் செய்வோம். வாருங்கள் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே, உம்மிடத்தில் நன்மைகள் மாத்திரமே புறப்பட்டு வருகிறது. நாங்கள் கடந்து செல்லுகிற இந்த பாதையிலே எங்கள் விசுவாசத்தை ஏனோ தானோ என்று நாங்கள் கழிக்காதபடி எங்களுக்கு உதவி செய்தருளும். இதெல்லாம் பரீட்சை நாள், இது சோதனை நாட்கள். ஆண்டவரே, நான் நீர் ஒருபோதும் எங்களை கைவிட்டதில்லை. நாங்கள் சோர்வடைய மாட்டோம். வேதத்திலே பலரோடு நீர் பேசியிருக்கிறீர். யோபோடு நீர் பேசியிருக்கிறீர், மோசேயோடு பேசியிருக்கிறீர், யோசுவாவோடு பேசுகிறீர், பல தீர்க்கதரிசிகளோடு நீர் பேசியிருக்கிறீர். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். இந்த சூழ்நிலை ஒரு நாள் கடந்து செல்லும். மாறிக்கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே மாறாத என் வார்த்தையின் மேல் திடன் கொண்டு உறுதியாய் நில்லுங்கள். உங்கள் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிற தேவன், உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம். உறுதியாய் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து ஜெபிப்போம். சேனைகள் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமீன். ஜெபிப்போம். சர்வ வல்லமுடைய தேவனே, எங்கள் பரமபிதாவே,
தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமானம் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர் தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே, எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்போதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கணலில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமீன். நமக்காக உடைக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திருசரீரம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு திருவுள்ளம் பற்றினார். நாம் இந்த அப்பத்தை சாப்பிடுவோம். நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிக்கும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய திரு ரத்தம், என்னுடைய பாடுகள், என்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இரண்டாம் வருகை நினைவு கூறும்படி இதை செய்கின்ற இயேசு திருவுள்ளம் பற்றினார். ஆமேன். பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். வழியாகிய இயேசு, சத்தியமாகிய இயேசு, மெய் வாழ்வுமாகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே ஆழமான அருமையான அர்த்தம் நிறைந்த ஆசீர்வாதமாய் தங்கும்படி எழுந்து அன்பு நேசரோடு செல்லுங்கள். ஆமென்.
உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். உலகத்திலே துயரம் உண்டு, திடம் கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடங்கொள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தர் தாமே நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளும்படி நம்மை திடப்படுத்துவார், நம்மை வழிநடத்துவார், நம்மை உறுதிப்படுத்துவார், நம்மை காத்துக்கொள்வார், நம்மை பாதுகாத்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில் திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. God bless you. Today
कोई नहीं, तुम सा कहीं नहीं। अब है पूरा यकीन, तुम सा कोई नहीं, तुम सा कोई नहीं, तुम सा कहीं नहीं। अब है पूरा यकीन, तुम सा कोई नहीं। यीशु मसीह, हो महिमा तेरी, गाए आसमां, गाए ज़मीन। तुम सा कोई नहीं, तुम सा कहीं नहीं। अब है